அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும். அண்டை வீட்டார் உரிமைகள் பற்றிய பரப்புரையை ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்துடைய சகோதரர்கள் சகோதரிகள் நவம்பர் 21 இந்த மாதம் 30ஆம் தேதி வரை நடத்தி வருகிறார்கள். சென்னையிலே பெருவெள்ளம் வந்தபோது தெருவிலே நடக்க முடியாத சூழ்நிலை, மொட்டை மாடியிலே எல்லாரும் போய் சேர்ந்து நிற்கிறாங்க. அப்போ தான் எதிர்த்த வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர்லாம் அறிமுகமாகிடுறாங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு அண்டை வீட்டாருடைய உறவுகள் இருக்கிறது. ஒரு வீட்டில் கணவன்கிட்ட கிளம்பிக்கு இருக்கக்கூடிய கணவன்கிட்ட மனைவி சொல்கிறா, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி இறந்து போச்சுங்க அப்படின்ட்டு. கணவன் கேட்குறாரு, அப்படியா, பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு அண்டை வீட்டாருடன் நெருக்கத்தை நம்ம ஏற்படுத்தாமல் ஒரு அந்நியமாக இருக்கின்றோம். உலகத்தின் மிகச்சிறந்த தலைவரான நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அண்டை வீட்டாருக்கு பசித்திருக்கும் போது தான் மட்டும் உண்பவன் சிறந்த இறை விசுவாசி இல்லை என்று சொன்னார்கள். அதே போல் அவருடைய தோழர்கள் எல்லாம் இந்த அண்டை வீட்டார் உரிமைகளை பற்றி சொல்லி ஒரு கம்பை கூட நீ அவனுடைய உரிமை இல்லாமல் அண்டை வீட்டாரின் அந்த சுவற்றின் மீது நீ வைக்காதே என்று சொன்னபோது, அண்டை வீட்டாரை எங்கே இந்த நபிகள் நாயகம் அவர்கள் வாரிசாக ஆக்கி விடுவார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அண்டை வீட்டாரை பேண வேண்டிய ஒரு கடமையுள்ள ஒரு சமூகம் நம்முடைய சமூகம். அதனால் இந்த பரப்புரையின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அண்டை அயலாரை போய் பாருங்கள், அவரோடு இன்ப துன்பங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இரத்தமும் சதையும் எப்படி ஒட்டி இருக்குமோ அதுபோல நாமும் அண்டை வீட்டாரும் இருக்க வேண்டும், அவருடைய சுக துக்கங்களிலே பங்கு பெற வேண்டும் என்பதுதான் இந்த பரப்புரையோட நோக்கம். இந்த பரப்புரையை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இறைவன் அழகான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன்.